Hi all, welcome back to our channel englishmine. I am Sharfudeen, who travels the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாமாங்க. அனைத்தையும் அல்ல நமது இங்கிலீஷ்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போன வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நாளை காலை 10 மணிக்கு கல்யாணம் நடக்கும் என்று உங்க அப்பா சொன்னார். அப்பா இன்னைக்கு சொன்னார். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். இப்போ சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? நாளை காலையில் 10 மணிக்கு சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? நாளை காலையில் 10 மணிக்கு மேலே சொன்னால் எப்படி சொல்லுவீங்க என்பதாக கேட்டிருந்தேன். பலரும் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. யாருடைய ஆன்சர் சரி, யாருடைய ஆன்சர் தவறு என்பதை இந்த வீடியோனுடைய இறுதியில் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? நாளை காலை 10 மணிக்கு கல்யாணம் நடக்கும் என்று உங்கள் அப்பா சொன்னார். டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். யுவர் ஃபாதர் செட் தட். உங்கள் அப்பா சொன்னார். எதை? நாளை காலை 10 மணிக்கு கல்யாணம் நடக்கும். நடக்கும் என்றால் ஃபியூச்சர். இந்த இடத்துல நாம் 2 கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்கு? நடக்கும். நடக்கும் அப்படின்னா அது ஃபியூச்சர். அதில் சொல்லப்பட்ட டைம் நாளை காலை 10 மணி. இப்போ இந்த நாளை காலை 10 மணி என்பது ஃபியூச்சர் டைம். இந்த ஃபியூச்சர் டயத்தை அடைவதற்கு முன்பாக நாம் பேசுகிறோம் அப்படின்னா வில் யூஸ் பண்ணணும். பிஃபோர் ஃபியூச்சர் டைம் அப்படின்னா வில் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே 1வது சென்டென்ஸ் இப்பொழுது பேசுனா எப்படி வரும்? இப்பொழுது அப்படிங்கிறது அப்பா இன்னைக்கு தான் சொன்னார், இன்னைக்கே இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபியூச்சர் டயத்தை அடைவதற்கு முன்பாகவே இதை நம்ம பேசுகிறோம். பிஃபோர் ஃபியூச்சர் டைம். அப்போ வில் வரும். அப்போ இந்த சென்டென்ஸை வில்ல வச்சு அமைக்கணும். நாளை காலை 10 மணிக்கு கல்யாணம் நடக்கும். The wedding will take place at 10 a.m. tomorrow. Your father said that the wedding will take place at 10 a.m. tomorrow. நாளை காலை 10 மணிக்கு கல்யாணம் நடக்கும் என்று உங்கள் அப்பா சொன்னார். இதுதான் 1வது கண்டிஷன், பிஃபோர் ஃபியூச்சர் டைம். அதில் சொல்லப்பட்ட ஃபியூச்சர் டைத்தை அடைவதற்கு முன்பாக பேசும் பொழுது வில் அமைக்க வேண்டும். அடுத்து 2வது கண்டிஷன், ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபியூச்சர் டைம் வுட். அதாவது அதில் சொல்லப்பட்ட ஃபியூச்சர் டைத்தை அடைந்து விட்டாலோ அல்லது கடந்து விட்டாலோ வுட் பயன்படுத்த வேண்டும். ஆன் அதில் சொல்லப்பட்ட ஃபியூச்சர் டைத்தை அடைந்து விட்டால், ஆஃப்டர் அதில் சொல்லப்பட்ட ஃபியூச்சர் டைத்தை கடந்து விட்டால் வுட் பயன்படுத்த வேண்டும். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நாளை காலை 10 மணிக்கு பேசுகிற பொழுது நாளை காலை 10 மணிக்கு கல்யாணம் நடக்கும். அந்த ஃபியூச்சர் டயத்தை அடைந்து விட்டோம். ஆன் ஃபியூச்சர் டைம். அப்போ இதுக்கு வுட் வரும். அடுத்தது நாளை காலை 10 மணிக்கு மேல் பேசுகிற பொழுது நாளை காலை 10 மணிக்கு கல்யாணம் நடக்கும். அந்த ஃபியூச்சர் டயத்தை கடந்து விட்டோம். ஆஃப்டர் ஃபியூச்சர் டைம். அப்போ இதுக்கும் வுட் தான் வரும். இது ரெண்டுக்குமே வுட் தான் வரும். யுவர் ஃபாதர் செட் தட் த வெட்டிங் வுட் டேக் பிளேஸ் அட் 10 a.m. டுமாரோ. இந்த 3வது கண்டிஷனுக்கும் நாளை காலை 10 மணிக்கு மேல் இதுக்கும் இதுவே தான் வரும். டிட்டோ. அவ்வளோதான். அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த காலத்தை காட்டக்கூடிய அட்வர்ப் டுமாரோ இங்கே வருவது வில்லாக இருந்தால் டுமாரோ வரும். அந்த டுமாரோ இங்கே வருவது வுட்டாக இருந்தால் த நெக்ஸ்ட் டே வரும். டுமாரோ கிடையாது. இங்கே வுட்டு வந்திருப்பதன் காரணமாக த நெக்ஸ்ட் டே வரும். அடுத்து இந்த சென்டென்ஸும் டிட்டோ. இங்கேயும் த நெக்ஸ்ட் டே தான் வரும். சிலர் இங்கே டுடே போட்டிருந்தாங்க. அது சரிதான். ஆனால் அது ஆன் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும்போது மட்டும்தான் பொருந்தும். ஆன், ஆஃப்டர் ஃபியூச்சர், ஆஃப்டர் லாங் ஃபியூச்சர், இது எல்லாத்துக்குமே த நெக்ஸ்ட் டே தான் பொருந்தும். சிலர் நாளை காலை 10 மணிக்கு என்பது எக்ஸாக்ட் டைம், அதனால இதை ப்ரெசன்ட் டென்ஸில் அமைப்போம் அப்படின்னு அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. வில்லா அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வுட்டா என்பதை இந்த 2 கண்டிஷனை வச்சு முடிவு பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாரும் பயன்படுவதற்காக ஷேர் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் எழக்கூடிய கேள்விகளை மேலும் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நமது இங்கிலீஷ் மீன் சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உடனடியாக உங்களை வந்து அடைவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம். ஷர்ஃபுதீன். சந்திப்போம்.